நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரபுவழுதியின் இனிய வணக்கம். சங்கிகளை ஓட ஓட விரட்டுவதற்காக அனைத்து தரப்பு மக்களுமே நேற்றைய தினம் வாக்களிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்பரில் வாக்களிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சுல, நமக்கு என்ன இனிமேல் அசால்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யார் நினச்சிறாங்க. ஏன்னா அகில இந்திய லெவலில் இன்னும் 6 கட்டமாக தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. அதனால் நம்முடைய ஒவ்வொரு எதிர்ப்பு குரலுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் தொடர்ச்சியாக இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக உங்களுடைய குரல்களை வலுவாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். சரியா? சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தலித் சமுதாய மக்கள் படிக்க ஆரம்பித்தாங்க, என் வயிறு ஃபுல்லாக கபகம்னு எரியுதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெண் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தலித் சமுதாய மக்கள் படிக்க ஆரம்பித்தாங்க, தொடர்ச்சியாக தங்களுடைய உரிமைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தலித் சமுதாய மக்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க, தொடர்ச்சியாக தங்களுடைய ரைட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்களுடைய பங்கீடுகள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தலித் சமுதாய மக்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க, ஏன் அவன் மட்டும் அங்கே இருக்கான், ஏன் நாங்கள் இல்லை, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே ஒரு சிங்கப்பெண் என்று எண்ணிக்கொண்டு சங்கிப்பெண்ணாக பேசியிருக்கின்றார் ஒரு நபர். அந்த காணொலி தான் சமூக வலைத்தளங்களில் ஒரு 2 நாட்கள் முன்பாக பயங்கரமான வைரல். தேர்தல் காலகட்டம் அப்படின்னால நம்மளால் வீடியோ போட முடியல, அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல முடியல. சரி, இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லிடலாம். அதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் எல்லாமே என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல அந்த பொண்ணு என்ன பேசுனாங்க அப்படின்றத இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்க. ஒரு நாள் சிஎம் ஆனால் இந்த SC STக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கல்ல, அதை பேன் பண்ணுங்க. ஏன்? எதனால? ஏன்னா நான் ஓசிங்க, எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. அந்த நெறியால கேட்குறாரு, ஒரு நாள் முதலமைச்சர் ஆனால் நீ என்னம்மா பண்ணுவ? நான் ஒரு நாள் முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த SC ST மக்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஸ்காலர்ஷிப்லாம் எடுத்துருவீங்க. இந்திய நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இந்த அம்மா கண்ணுக்கு தெரியல. SC ST மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஸ்காலர்ஷிப்பை நான் எடுத்துருவேன். ஏன்னா வந்து OC கம்யூனிட்டி, நான் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அந்த வார்த்தையை அப்படியே பிரயோகப்படுத்துது. எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பகிரங்கமாகவே SC ST மக்கள் மேலே வன்மத்தை கக்கும் விதமாக பேசியிருக்கின்றார். சரி, இந்த பொண்ணு வந்து பேசிருச்சு. இந்த பொண்ணு பேசுனதில் எவ்வளோ உண்மைத்தன்மைகள் இருக்குது அப்படின்றத மக்கள் மன்றத்தை எடுத்து வச்சுருவான். ஏன்னா இந்திய நாடை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலித் சமுதாய மக்கள் மட்டும்தான், SC ST மக்கள் மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க, SC ST மக்கள் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போலியான பிம்பங்கள் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஸோ அதனால் இந்த பொண்ணு பேசுனதில் எவ்வளோ உண்மைத்தன்மைகள் இருக்குது அப்படின்றத மக்கள் மன்றத்தை சொல்லிடலாம். முதல்ல இந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் வந்து ஒரு OC கேட்டகரி, அதனால் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுன்னு சொல்லுது. இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் OC என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேட்டகரியே கிடையாது. SC ST BC MBC FC, அதுக்கு பின்பாக அந்த FCக்குள்ளேயே வந்து என்ன வருவாங்கன்னா EWS என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேட்டகரி. இப்போ கூட வந்து 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க தெரியுமா, அந்த EWS என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேட்டகரி. ஸோ இந்த பொண்ணு சொன்ன மாதிரி OC என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேட்டகரியே கிடையாது. இந்த பொண்ணு மேபி வந்து ஒரு BCயாக இருக்கும், இல்லாட்டி MBCயாக இருக்கும், இல்லாட்டி FCயாக இருக்கும். சரிங்களா? அப்படியே தான் இருக்கும். OC என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேட்டகரியே கிடையவே கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த பொண்ணு சொன்னது வந்து ஃப்ராடுத்தனம். இந்த பொண்ணுக்கு வந்து அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்படி தான் சொல்லணும். ஒன்று ஃப்ராடுத்தனமாக இருக்கணும், இல்லாட்டி இந்த பொண்ணுக்கு அறிவு இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். சரி, அடுத்து வந்து ஸ்காலர்ஷிப் கிடையாதுன்னு சொல்லுது. எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடையாது, SC ST மக்கள் மட்டும் தான் ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுவும் போய் இந்திய நாட்டில் வந்து BC மக்களுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது, MBC மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, SC மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, ST மக்களுக்குமே ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஆனால் என்னன்னா அமௌண்ட் வந்து வேரியன்ஸ் ஆகும். SC ST மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அமௌண்ட்டும் BC MBC மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அமௌண்ட்டும் கொஞ்சம் வேரியண்ட் ஆகும். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஸோ இந்த பொண்ணு வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ஒன்று இந்த பொண்ணு வந்து அரசியல் அறிவில்லாத தற்கூரியாக இருக்கணும், இல்லாட்டி ஃப்ராடுத்தனம் விடுது அப்படின்னு தான் இருக்கணும். சரிங்களா? ஆனால் இந்த பொண்ணு வந்து ஒன்றை மட்டும் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. என்ன தெரியுமா, நீட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஒரு பேகு போட்டு கழுத்தில் ஒரு ஐடென்டி கார்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற தோற்றமுடைய எல்லாருமே படித்த நபர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பிம்பங்கள் வந்து உடச்சிருக்குது, பொது புத்தி வந்து உடச்சிருக்குது. சரிங்களா? அதை மட்டும் இதில் பதிவு பண்ணிக்கிறேன். சரி, இந்த பொண்ணு இப்படி சொல்லிச்சியா, இதுக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களை பார்த்தே ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த பொண்ணை பார்த்தே ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறேன். நீங்கள் அகில இந்திய அளவில் எடுத்துங்க, ஏன் வந்து அனைத்து உயர் பதவிகளிலுமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும் இருக்கிறாங்க? ஏன் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும் இருக்கிறாங்க? நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் செக்டார் எடுத்துங்க. பேங்கிங் செக்டார்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அதிகமாக இருப்பாங்க. நீதிபதி பதவிகள் எடுத்துங்க, அந்த நீதிபதி பதவிகளில் தீர்ப்பு சொல்லுகின்ற இடங்களில் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க.
இந்திய நாட்டினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்களில், உயர் பல்கலைக்கழகங்கள் இது எல்லா இடங்களையும் பார்த்தோம்னா அந்த இடத்துலையும் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த மட்டும் தான் இருப்பாங்க. இந்திய நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளுடைய சிஇஓ பதவிகள் இருக்குது தெரியுமா, அந்த சிஇஓ பதவிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த மட்டும் தான் இருப்பாங்க. ஏன் வந்து ஒரு பிசி சமுதாயத்தை சார்ந்ததுனால, எம்பிசி சமுதாயத்தை சார்ந்ததுனால, எஸ்சி சமுதாயத்தை சார்ந்ததுனால, எஸ்டி சமுதாயத்தை சார்ந்ததுனால இருக்க முடியல? ஏன் இருக்க முடியல? இதை என்னைக்காச்சும் நம்ம வந்து சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இந்த பொண்ணு என்னைக்கா சிந்திச்சு பார்த்துருக்கா? டிட்டர்மினேஷன் பண்ணுகின்ற இடங்கள் எல்லா இடங்களுமே பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த மட்டும் தான் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழில் சொல்கிறாங்க வன்னிய சமுதாயத்தை சார்ந்தாலும் ஏன் இருக்க முடியல? நாடா சமுதாயத்தை சார்ந்தனால ஏன் இருக்க முடியல? அதே மாதிரி வந்து முக்குலத்த சமுதாயத்தை சார்ந்தனால ஏன் இருக்க முடியல? தலித் சமுதாயத்தை சார்ந்தனால ஏன் இருக்க முடியல? ஏன் இருக்க முடியல? இதை எனக்கா சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அந்த பொண்ணு எங்கே சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இதை சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே இந்திய நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சிடும். மோடி அரசாங்கத்தை ஓடோட நீங்களே விரட்டுவீங்க. அதெல்லாமே இல்லாமல் சுயசாதி பெருமை பேசிட்டு எல்லாருமே ஈஸியாக கடந்து போகிறீங்க. ஸோ இதை கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள். ஏன் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த மட்டும் இருக்கிறாங்க? ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்திய நாட்டினுடைய வர்ணாசிரம கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பிராமணர்கள் படிக்க மட்டும்தான் செய்யணும், பிராமணர்களை தவிர்த்து அனைத்து சமுதாய மக்களுமே குலத்தொழில் மட்டும்தான் செய்யணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த சிஸ்டம் இந்திய நாட்டில் இருந்ததின் விளைவுகளால் தான் இன்னைக்கு வந்து உயர் பதவிகள் எல்லா இடங்கள்லையுமே பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்திய நாட்டில் ஆண்டாண்டு காலமாக இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு மட்டும்தான் இருந்துச்சு. பிசி சமுதாயத்தை சார்ந்த நீயோ நானோ எஸ்சியோ எஸ்டியோ யாருமே வந்து என்னம்னா படிக்க முடியாது. கல்வி அறிவு என்பது கிடையவே கிடையாது. குலத்தொழில் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கட்டமைப்பு வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் எல்லாம் பண்ணானுங்க, இந்திய நாட்டில் நுழைகிறானுங்க. அங்கங்கே கம்பெனிகள் எல்லாமே ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ கம்பெனிகளில் லேபர்ஸ்க்கு ஆள் எடுக்கிறானுங்க. லேபர்ஸ்க்கு ஆள் எடுத்தப்ப படித்த நபர்கள் யாருமே கிடைக்கல. என்னடா காரணம்? ஏன்டா படித்த நபர்கள் யாருமே இல்லைன்னு பார்க்குறப்ப தான் அப்போ தான் வந்து இந்திய நாட்டில் வந்து சனாதன கட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற கட்டமைப்பு இருக்குது. அதன் மூலமாக பார்ப்பனர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல படிக்கணும் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதனால தான் இந்திய நாட்டில் படித்த நபர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கின்றது. ஏன்னா பார்ப்பனர்கள் 3% தானே. அதனால வந்து படித்த நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டறிகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கண்டறிந்ததன் விளைவுகளால் சரி அவங்க தான் படிக்க வைக்கலாம், நாம படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வந்து மிஷினரிஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்தது தான் இன்னைக்கு இருக்க சர்ச்சு ஸ்கூல் எல்லாமே. ஆங்கிலேயர் இன்னைக்கு சர்ச்சு ஸ்கூல் கொண்டு வரல அப்படின்னா வந்து யாரும் படிச்சிருக்க முடியாது. ஸோ ஆங்கிலேயரை இந்த இந்திய நாட்டினுடைய வர்ணாசிரம் கட்டமைப்பு வந்து கட்டுப்படுத்த முடியல. இந்திய நாட்டில் இருந்து ஆண்டாண்டுகள் அவங்க ஒரு பழக்க வழக்கம் வச்சிருக்கோம், அவங்கெல்லாம் படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயம் சொன்னால் ஆங்கிலேயம் கேட்பானா? அவன் கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணுறான்? போடா ஓ சனாதன கட்டம்லாம் தூக்கி போடுறான், நான் படிக்க வைப்பேன்டா அப்படின்ற மாதிரி அவன் படிக்க வைக்க ஆரம்பிக்கிறான். அவன் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சான். அவன் தான் தன்னுடைய வீட்டு வாசல் எல்லா இடத்துலையுமே வந்து சமையல் கட்டு வரைக்கும் தலித் சமுதாய மக்களை உள்ளே விட்டான். அவன் தான் நிறைய பட்டங்களை கொடுத்தான், பதவிகளை கொடுத்தான். ஸோ அவன் பட்டங்களும் பதவிகளும் கொடுத்ததன் விளைவால் தான் இன்னைக்கு நிறையா சமுதாய மக்கள் வந்து படிச்சிருக்கோம். அவன் தான் அந்த கட்டமைப்பையே உடைக்கிறான், இந்த சனாதன கட்டமைப்பையே உடைக்கிறான். சரிங்களா? அப்போ என்னன்னா, அப்போ பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆண்டாண்டு காலமாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு படித்த இடங்களில் இருந்திருக்கிறாங்க. பார்ப்பன சமுதாயத்தை தவிர்த்து பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படித்த இடங்கள்ல இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து லூப் கோல் தெரியுது. பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் லூப் கோல் தெரியுது. சரிங்களா? ஒரு 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 இந்திய இடுக்குள்ளே போகணும், அந்த பதவிக்கு போகணும் அப்படின்னா அதனுடைய வழிமுறைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவன் ஆண்டாண்டுகளும் படித்த நபர் இல்லையா, அவனுக்கு அந்த வழிமுறைகள் தெரிஞ்சிருக்குது. அந்த வழிமுறைகள் தெரிந்த விளைவுகளால் இன்னைக்கு நிறையா பேர் கைட் பண்ணி அவன் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்துக்கிறான். இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து எடுத்துங்க, இந்திய நாட்டில் எடுத்துங்க, நம்ம அக்கம் பக்கத்து வீட்லேயே எடுத்துங்க. அப்பா போலீஸாக இருப்பார், மகனும் போலீஸாக இருப்பான். அவங்க 2-3 தலைமுறைகளாக போலீஸாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அப்பனும் தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த இடங்களில் வந்து நம்ம போய் பேசணும், எந்தெந்த இடங்களில் வந்து நம்ம மகனுக்கு எப்படி இப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படிலாம் படிக்க வைக்கணும், யார் யாரை பார்க்கணும், யார் யார் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த அப்பங்காரனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதன் விளைவாக என்ன பண்ணுவான்னா தன்னுடைய மகனை வந்து ஈஸியாக போலீஸ் ஆகிடுவான். அவன் என்ன பண்ணுவானா, அவன் மகன் என்ன பண்ணுவானா அவனுடைய மகன் வந்து போலீஸ் ஆக்குவான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த வழிமுறைகள் தெரிஞ்சிருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க யாருக்குமே வந்து இந்த வழிமுறைகள் தெரியாது. அந்த வழிமுறைகள் தெரியாதன் விளைவுகளால் தான் அவன் தொடர்ச்சியாக வந்து ஒன்று படிக்கிறது, வேறொரு பதவிகள் போகிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து திசை மாறி போயிருக்கான். ஸோ அப்போ என்னன்னா, அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய வழிமுறைகள் தெரிந்ததன் விளைவுகளால் அவங்க ஃபுல்லாமே வந்து உயர் பதவிகளில் வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போக முடியலை. அந்த இடத்துக்கு போவதாக இருந்தால் அந்த இடத்துலையும் நம்ம இடஒதுக்கீடு சிஸ்டம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நாமளும் அந்த இடத்துக்கு போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து ஆங்கிலேயர் இருந்ததன் விளைவுகளால் தான் நம்மளாம் படிக்க ஆரம்பித்தோம். அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரான். ஆங்கிலேயர் வந்து சுதந்திரம் கொடுத்து வெளியே போயிட்டான் அப்படின்னா மீண்டும் இந்திய நாட்டில் என்ன ஆகும், சனாதன கட்டமைப்புகள் தான் உருவாகும். ஏன்னா உயர் இடங்கள் ஃபுல்லாமே அவன் தான் இருக்கிறான்.
அவன் ஆங்கிலேயர்கிட்ட சுதந்திரத்தை வாங்கிட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு சனாதன கட்டமைப்பு தான் கொண்டு வருவான். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எழுதுறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார்னா, சனாதன கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே உடைக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு பிசி எம்பிசி மக்கள் வந்து எவ்வளோ தூரம் படிக்கணுமோ, எஸ்சி எஸ்டி மக்கள் எவ்வளோ தூரம் படிக்கணுமோ அந்த வழிமுறைகள் எல்லாத்தையுமே கொண்டு வரார் அவர். யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாமனிதன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகின்ற நபர் ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்திருந்தார். அந்த குழுவில் இருந்தாங்க. பட் இருந்தாலும் தலைமை பொறுப்பில் யார் இருந்தால் நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான் இருந்தார். ஸோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகின்ற ஒரு நபர் வந்து வேறொரு ஆள் இருந்திருந்தார் அப்படின்னா மீண்டும் இந்த இந்திய நாட்டை வந்து சனாதன கட்டமைப்பு வந்து நிறுவப்பட்டிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நீயும் படிச்சுக்க முடியாது, நானும் படிச்சுக்க முடியாது. அவர் தான் பிசி எம்பிசியும் படிக்கணுன்றாரு, எஸ்சிஎஸ்டி மக்களும் படிக்கணும்னு சொல்கிறாரு. சரியா? அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு போராட்டங்கள்ன்றது பாருங்கள். இவ்வளோ பெரிய போராட்டங்கள். இந்த போராட்டத்தின் விளைவுகளால் கெட்டதான் இடஒதுக்கீடு நமக்கு எல்லாமே கிடச்சி. இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம்னு ஒன்று இல்லை அப்படின்னா நீங்கள் படிச்சுக்க முடியுமா, நான் படிச்சுக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே தெரியாமல் தான் தற்குறித்தனமாக வந்து அந்த பொண்ணு வந்து பேசியிருக்குது. இதெல்லாமே தெரியாமல் தான் தற்குறித்தனமாக வந்து இன்னும் கூட பல இளைஞர்கள்லாம் பேசிக்கிருக்காங்க. வெறும் நுனிப்புள் போராளிகள் மாதிரி வந்து இளைஞர்கள்லாம் பேசிக்கிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு இந்த நீட் தேர்வு எடுத்துக்கிறோம். நீட் தேர்வில் வந்து 100 மெடிக்கல் சீட்டு வந்து இருக்குது. இந்த 100 மெடிக்கல் சீட்டுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஃப்சி இவங்க எல்லாருமே போட்டி போடுவாங்க. சரிங்களா? 100 இடத்துக்கு போட்டி போடுவாங்க. இதில் வந்து எஃப்சி கம்யூனிட்டி சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதாரத்தில் மேலோங்கிய நபர்களாக வந்து இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக அவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாமே படித்த நபர்களாக வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்திய நாட்டினுடைய வர்ணாசிரமம் கட்டமைப்பு படி அவங்க மட்டும் தானே படிச்சுருந்துருக்கணும். அப்போ அதனால் வந்து ஆண்டாண்டு காலமாக அவங்க வந்து உயர் பதவிகள் எல்லா இடங்களும் இருந்ததன் விளைவுளால் அவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க வந்து வழிகாட்டுதல் பண்ணுவதற்கு அவங்க வந்து தயாராக இருப்பாங்க. ஒன்று அதுவும் இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ரெண்டாவது பொருளாதாரமும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வந்து லட்சமாக கோடியாக பணத்தை கொட்டி நீட் கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் அவங்க படித்து தயாராக வந்து இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பிசி எம்பிசி கம்யூனிட்டி எடுத்துங்க, எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி எடுத்துங்க, இவங்களுக்கு வந்து அவ்வளோவா இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இருக்கவே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா இந்திய நாட்டுடைய வர்ணாசிரம கட்டமைப்பின் அடிப்படையில் அவங்க யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, மூதாதையர்களையும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது, அவங்க வந்து கெயிட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. இல்லை. ரெண்டாவது, பொருளாதாரமும் அவங்கள்ட்ட இருக்காது. கோடியாக லட்சமாக பணத்தை செலுத்தி அவங்க வந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் என்பதும் கூட ரொம்ப கம்மி. அவங்க வந்து 12ஆம் வகுப்பு படித்த அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு மட்டுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, நீட் வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த இடத்துல சீட் யாருக்கு கிடைக்கும்? அந்த 100 இடங்கள்லுமே யாருக்கு வந்து கிடைக்கும்? 100 இடங்களுமே யார் கிடைக்கும் அப்படின்னா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து இடஒதுக்கீடு சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிஸ்டம் இருப்பதன் விளைவால தான் இத்தனை சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில் உனக்கு வந்து மெடிக்கல் சீட்டு அந்த இடத்துல கொடுத்தா ஆகணும். புரியுதுங்களா? அந்த இடத்துல மெடிக்கல் சீட்டு கொடுத்தா ஆகணும். அப்படின்னா சூழலுக்கு தள்ளப்படுவாங்க, இந்த அரசாங்கம் தள்ளப்படும். இந்திய நாட்டினுடைய இடஒதுக்கீடு சிஸ்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாகணும், மெடிக்கல் சீட் கொடுத்தாகணும், எஸ்சிஎஸ்டி மக்களுக்குமே இடஒதுக்கீடு கொடுத்தாகணும். ஸோ இந்த இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எஃப்சி என்று சொல்லப்படுகிற கம்யூனிட்டி சார்ந்தவங்க மட்டும்தான் 100 இடங்கள்லுமே இருப்பாங்க. இப்போ புரியுதா? இதுதான் சமூக நீதி. இதான் பிரித்து விடுதான் சமூக நீதி. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் எப்படி தற்கொலைத்தனமாக ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதில் வர போலி செய்திகளை பார்த்து மட்டுமே எப்படி அவங்க எளிதாக கடந்து போகிறாங்க, எப்படி வந்து இது உண்மை நம்புகிறாங்க அப்படின்றது தெரியவே இல்லை. இன்னும் சொல்ல போகிறாருந்தா இதெல்லாமே திட்டமிட்டு விதைக்கப்படுகின்ற விதைகள். யாருமே வந்து ஒரு பிசி சமுதாயத்தை சார்ந்தவனுக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னு தெரிஞ்சிருந்த போதிலும் கூட அவன் எப்படி பகிரங்கமாக சொல்லுவான்? அவன் எப்படி எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லுவான்? சொல்ல மாட்டான். அவனை சொல்ல வச்சுருக்காங்க. போலியான வார்த்தைகள், வாய்ஜால வார்த்தைகள், இந்த சீமான் போன்ற ஆட்கள் வாய்ஜால வார்த்தைகள் தான் சொல்லி அவங்களையும் நம்ப வச்சுருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு என்பது தான் வந்து எல்லா மக்களையுமே பிரிக்குது அப்படின்னு சொல்ல வச்சுருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்க, இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகிற சிஸ்டம் இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இன்னும் உயர் பதவிகளில் இருந்திருப்பாங்க. நம்ம இன்னமும் கூட வந்து நீதிபதி பதவிகளிலும் உயர் பதவிகளையும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்குற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன் தீர்ப்பு சொல்கிற அதிகாரம் உனக்கு மட்டும் தான் இருக்கா, எனக்கு இல்லையான்னு கேட்குற இடத்துல இருக்கிறோம். சென்னை ஐஐடியில் வந்து இடஒதுக்கீடு சிஸ்டம் இருந்தும் கூட இடஒதுக்கீடு அடிப்படையில் இடத்த நிரப்ப மாட்டாங்க. பிசி எம்பிசி மக்கள் வேலை வாய்ப்புகள் தர மாட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து சிஸ்டம் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த லட்சணத்தில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொல்லிட்டு தெரியுது. அவங்க எல்லாமே வந்து அரசியல் தற்கொலைகளாக இல்லாமல் அரசியல் தெளிர்ச்சி அடைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியில் நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.